ஹாய் உறவுகளே, இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அனுவை பார்க்க பார்க்க காயத்ரிக்கு மிகவும் கோபமாக வந்தது. அவளை பார்த்து அவளுடைய ஆத்திரத்தை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருந்தாள். அது ஏன் என்று அவளுக்கு தெரியாமல் இருந்தது. இப்படியே அன்று முழுவதும் அனுவை பார்த்து அவள் இப்படியே கோபமாக இருக்கவும், ஒரு கட்டத்தில் பிரகாஷ் கேபினை விட்டு வெளியே வந்து அனுவிடம் சென்றான். அனு, எப்படி உன்னுடைய வேலையெல்லாம் ஈஸியா இருக்கா என்று அவன் கேட்கவும், ரொம்ப ஈஸியா இருக்கு பிரகாஷ் சார் என்று அவள் சொன்னாள். அப்புறம் மணி 4 o'clock ஆகிடுச்சு. அனு, நம்ம கிளம்பலாமா என்று அவன் கேட்கவும், அவளும் சரி என்று அவளுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு அவளுடைய சிஸ்டம் அனைத்தையும் ஆஃப் செய்துவிட்டு அவளும் கிளம்புவதற்கு தயாரானாள். உடனே காயத்ரி அந்த இடத்திற்கு வந்து, என்ன சார் கிளம்புறீங்களா என்று அவள் கேட்கவும், ஆமாம் காயத்ரி, நான் கிளம்பிட்டேன். மற்ற வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ. நீங்க சொன்ன மாதிரி ஃபைல்லையும் செக்லையும் சைன் பண்ணி மேஜையில வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க என்று அவன் சொல்லவும், சொல்வதை எதுவும் காதல் வாங்காதது போல அவள் அனுவையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். என்ன காயத்ரி, ஓகேவா என்று அவன் கேட்கவும், என்ன சார் சொன்னீங்க என்று அவள் கேட்டாள். என்ன காயத்ரி, எந்த நினைப்புல இருக்கீங்க? நான் இவ்வளோ நேரம் சொன்னது உங்க காதல விழலையா என்று அவன் கேட்கவும், இல்ல சார், நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன். நீங்க கேட்ட மாதிரி ஃபைல்ல சைன் பண்ணி செக்ல சைன் பண்ணியும் டேபிள் மேல வச்சிருக்கேன், நீங்க எடுத்துக்கங்க என்று கண்டிப்புடன் சொன்னான். சரி சார், நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அனு கிளம்பலாமா என்று அனுவை கேட்கவும், போகலாம் சார் என்று சொல்லி அவன் கேட்கவும் அவள் போகலாம் என்று சொல்லவும், மற்றும் அங்கிருந்த அனைவருமே அங்கிருந்து கிளம்பியிருந்தார்கள். காயத்ரி, அனு, பிரகாஷ், செக்யூரிட்டி ஏழுமலை மட்டும் அங்கிருந்தார்கள். சரி கிளம்பலாம் என்று அந்த கேபினை விட்டு வெளியில் வரும்போது இடையில் ஒரு ஒயர் இருந்தது. கவனிக்காமல் அதில் கால் வைக்கவும் அவள் தடுக்கி வீழ போகும் நிலையில் இருந்தாள். உடனே பிரகாஷ் அவளை மார்போடு அணைத்தது போல தாங்கி பிடித்தாள். இதை பார்த்த காயத்ரிக்கு ரொம்ப கோபமாக வந்தது. சார், நீங்க என்ன பண்றீங்க என்று அவள் ஒரு கட்டத்தில் கேட்டுவிட்டாள். என்ன காயத்ரி, என்னாச்சு? அனு பாவம் கீழே தடுக்கி விழ போனாங்க, நான் தாங்கி பிடிச்சேன், என்னாச்சு என்று அவன் கேட்கவும், இல்ல சார், நானும் அவங்கள பிடிக்கத்தான் வந்தேன், அதுக்குள்ளாட்டியும் நீங்க பிடிச்சிட்டீங்க என்று அவள் சமாளித்தாள். சரி அனு, பார்த்து வரதில்லையா? சரி வாங்க போகலாம் என்று சொன்னவள் உடனே ஏழுமலை, சார் ஒரு நிமிஷம், போறப்ப தடுக்கி விழுகிற மாதிரி இருந்துட்டாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க என்று சொல்லி ஏழுமலை தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கவும், உடனே காயத்ரி அவளை பார்த்து ஏழுமலையை ஒரு முறை முறைத்து விட்டு, இது உன்னை கேட்டாங்களா என்று சொல்வது போல அவளுடைய பார்வை இருந்தது. ஏழுமலை உடனே தலையை கீழே குனிந்து கொண்டு, சரி அனு, இந்த தண்ணியை குடிச்சிட்டு வா போகலாம் என்று சொல்லி அவளை ஒரு சேரில் உட்கார வைத்து அவளுக்கு அந்த தண்ணியை கொடுத்து குடிக்க வைத்த பிறகு அனுவை அவன் அங்கிருந்து கூட்டி சென்றான். என்ன இவ, என்னமோ கீழே தடுக்கி விழுந்ததற்கு இந்த சார் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாரோ, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் என்று காயத்ரி மனதுக்குள் நினைத்து கொண்டு அவர்கள் போகும் வரை அப்படியே பார்த்து கொண்டே இருந்தாள். சரி என்ன செய்கிறார்கள் என்று மேலிருந்து பார்க்கலாம் என்று பால்கனியில் நின்று பார்க்கும்போது பிரகாஷ் பார்க்கில் இருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு வரவும், இவள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கவும் வண்டி வரவும் பிரகாஷின் பக்கத்தில் போய் அவள் உட்காருவதை பார்த்து காயத்ரிக்கு உடம்பு எல்லாம் எரிவது போல ஒரு எண்ணம் தோன்றியது. கூட்டிட்டு போறாரு சரி, பின்னாடியே உட்கார வைத்து கூட்டிட்டு போக வேண்டியது தானே, அது என்ன அவருக்கு முன்னாடியே கார்ல வச்சு கூட்டிட்டு போறாரு, இது என்னமோ எனக்கு சரியா படல, இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விடக்கூடாது என்று சொல்லி அவள் என்ன செய்யலாம் என்று அவள் யோசனையில் இருந்தாள். உடனே பிரகாஷின் சித்திக்கு அவள் போன் பண்ணி சொல்லலாம் என்று நினைத்து கொண்டு அவளுடைய சித்தியை நேரிலேயே பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்னையில் உள்ள அண்ணா நகரில் அவளுடைய சித்தியின் வீட்டிற்கு சென்றாள். வா காயத்ரி, எப்படி இருக்க என்று அவளுடைய சித்தி அலமேலு கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா என்று அவள் கேட்டாள். நான் நல்லா இருக்கேன் காயத்ரி, அப்புறம் என்ன விஷயம், இந்த பக்கம் வந்திருக்க ரொம்ப நாளாச்சு, நீ எதுவும் விஷயம் இல்லாம இந்த பக்கம் வரமாட்டியே என்று அலமேலு கேட்கவும்,
ஒன்னில்ல மேம், சும்மா இந்த வழியா வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாம் என்று வந்தேன் என்று அவள் சொன்னாள். காயத்ரி, ஆபீஸ்ல ஏதும் விஷயமா என்று அவள் கேட்கவும், எப்படி மேடம், நான் சொல்லாமலேயே நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க என்று அவள் கேட்கவும், எனக்கு தெரியாதா காயத்ரி, நம்ம வீட்டை தேடி வரானா ஏதோ ஒரு விஷயம் இல்லாம வரமாட்டாள் என்று எனக்கு தெரியாதா என்று அலமேலு சொல்லவும், ஆமா மேடம், ஒரு முக்கியமான விஷயம்தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்று வந்திருக்கேன். ஒன்னில்ல, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல அனுங்கிற ஒரு பொண்ணு சார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்காரு. அந்த பொண்ணு காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வந்திருக்கா. ஆனா அந்த பொண்ண பிரகாஷ் ரொம்ப இடம் கொடுக்கிறார். அவளை தாங்குன்னு தாங்குறாரு. என்ன விஷயம்தான் தெரியாது. அதுதான் இது தப்பாயிடக்கூடாது இல்லைங்களா, உங்க காதுல போட்டுட்டு போகலாம் என்று வந்தேன் என்று அவள் சொல்லவும், அலமேலு உடனே, அப்படியா, அப்படி என்ன, அவ என்ன பேரழகியா என்று அவள் கேட்கவும், பேரழகியோ அழகு இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா பிரகாஷ் சார் அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்கிறாரு. அவ பின்னாடியே போற மாதிரி எனக்கு தோணுது. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொல்லிவிட்டு, சரி மேடம், நான் இது சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன், நான் போயிட்டு வரேன். இன்னொரு விஷயம், நான் வந்துட்டு போன விஷயத்த நீங்க சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க, அப்புறமா அவர் கோச்சுப்பாரு, என்னுடைய வேலைக்கு கூட ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் என்று காயத்ரி சொல்லவும், நீ கவலைப்படாத காயத்ரி, உன்னைய அந்த ஆபீஸ்ல வேலைக்கு வச்சது அவன்கிட்ட சம்பளம் இல்லாம நானும் உனக்கு ஏதாச்சும் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஆபீஸ்ல எது நடந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லுகிறதுனாலதான். அதனால நீ எதுவும் கவலைப்படாம போ, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் என்று அவள் சொன்னாள். சரி மேடம், நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் சென்றாள். வெளியே வந்த காயத்ரி, அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த விஷயத்த மேம் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இவ்வளோ நாள் பக்கத்துல இருந்து நானே அவரை பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்காத ஒன்று வேறு எங்கிருந்தோ வந்தவளுக்கு கிடைச்சிடுமா? அதுக்கு நான் விட்டுடுவேனா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். இந்த சொத்து எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும் என்று ஒரு எண்ணத்துல இருக்கேன். என்னுடைய நினைப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி ஒருத்தி வந்தா, கெடுக்கிற மாதிரி வந்தா, அதனால அலமேலு மேடம் கிட்ட சொல்லி அவளை என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்க. இப்ப நான் ஹாப்பியா இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு அவளுடைய நயவஞ்சக குணத்துடன் அங்கிருந்து சென்றாள். அனு, உனக்கு ஆபீஸ் பிடிச்சிருக்கா என்று பிரகாஷ் கேட்கவும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆபீஸ் என்று அனு சொன்னாள். ஆனா ஆபீஸ்க்கு நீ டெய்லி என்னை கூட்டிட்டு வந்து கொண்டாந்து விட முடியாது இல்லைங்களா? எனக்குன்னு நான் ஒரு சோர்ஸ் பார்க்கணும் இல்லையா? அதனால மாமா கிட்ட கேட்டுக்கிட்டு இங்க ஒரு ஹாஸ்டல் பார்த்து தங்கிடலான்னு இருக்கேன் என்று அனு சொல்லவும், ரொம்ப நல்ல முடிவானு என்று பிரகாஷ் சொல்லவும், அதுதான் சார் எனக்கு நல்லதுன்னு படுது என்று அனு சொன்னாள். ஆமா அனு, எனக்கு ஒன்னு இது சொந்த ஊர் கிடையாது, இது என்னுடைய பூர்வீக வீடு. நான் அப்பப்ப வந்துட்டு போவேன். ஆனால் நான் சென்னையில தான் இருப்பேன். அதனால நானும் உனக்கு ஹாஸ்டல் பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ எதுவும் கவலைப்படாத. நான் பக்கத்துல ஏதாச்சும் ஹாஸ்டல் இருக்கான்னு விசாரிக்கிறேன். விசாரிச்சுட்டு அந்த ஹாஸ்டலில் சேர்த்து விடுகிறேன் என்று பிரகாஷ் சொல்லவும், சார், எதுக்கு சார் உங்களுக்கு என்னால கஷ்டம்? பரவாயில்ல, இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன் என்று அனு சொன்னாள். அனு, நான் சொன்ன விஷயத்த நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று அவன் சொல்லவும், என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நான் மறந்துட்டேன் என்று அனு கேட்கவும், நான் காலையில உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, என்னைய நீங்க சார் என்று கூப்பிடக்கூடாது, பிரகாஷ் என்று கூப்பிடுங்கன்னு. இப்ப நீங்க வண்டியில வந்ததுல இருந்து என்ன சார் தான் நீங்க கூப்பிட்டுட்டு இருக்கீங்க என்று பிரகாஷ் சொல்லவும், அச்சச்சோ மறந்துட்டேனே, சாரி என்று சொன்னவள், சரி சரி சொல்லுங்க பிரகாஷ் என்று சொன்னாள். குட், இப்பதான் அனு குட் கேர்ள் என்று பிரகாஷ் சொல்லவும், இருவரும் அப்படியே சிரித்துக்கொண்டே பேசிக்கொண்டே போனார்கள். நான் வீட்ல மாமா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன், அதுக்கப்புறமா நம்ம ஹாஸ்டல் தேடலாம். இப்ப நீங்க எந்த ஹாஸ்டலும் பார்க்க வேண்டாம் என்று என் மாமா கிட்ட கேட்காம நான் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டேன் என்று சொல்லவும், நல்லதுதான் அனு, நீ உங்க மாமா கிட்ட பேசிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி உனக்கு ஹாஸ்டல் பாக்குறேன் என்று அவன் சொல்லவும், சரி என்று இருவரும் அப்படியே பேசிக்கொண்டே போனார்கள். மணி 7 இருக்கவும், என்ன அனு, மத்தியானம் நீ ஒழுங்கா சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப உனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கா என்று அவன் கேட்கவும், அவனிடம் பசிக்கிறது என்று எப்படி சொல்வது என்று தெரியாமல் அவள் தலையே ஆட்டினாள்.
தலையாட்டுறதை பார்த்தா அளவுக்கு பசிக்கிற மாதிரி அணுவுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கே. சரி வா, நம்ம ஏதாச்சும் சாப்பிட போகலாம் என்று அவன்